பார்ட் 1ல நாம பார்த்தோம் ஃபில்டர்ஸ் எப்படி ஸ்லோவா உங்க ரியல் ஐடென்டிட்டியும் மென்டல் ஹெல்த்தையும் இம்பாக்ட் பண்ணுதுன்னு. இப்போ பார்ட் 2ல இது எப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கடுமையாக பாதிக்குது, பர்சனல் லைஃப்பை எப்படி டாக்ஸிக்காக உருவாக்குது, இது எப்படி ஒரு ஃபேக் ரியாலிட்டியை புஷ் பண்ணுது, அதிலிருந்து வெளியே வர என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சோஷியல் ஸ்க்ரீன். இங்கே நம்ம சோஷியல் மீடியாவோட ஹிடன் ட்ராப்ஸை தமிழில் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ரியல் லைஃப்பை ரீக்ளைம் பண்ண உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க. செக்ஷன் 1, கான்ஃபிடென்ஸ் என்னமா ஆகுது. ஃபில்டர் உங்கள் முகத்தை வேற மாதிரி மாற்றிடும். நீங்கள் அதை பார்த்து இதுதான் நானான்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்னு பிரெயினுக்கு தெரியுமா? அதனால் பாடி லாங்குவேஜ் டவுன் ஆகும், ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுவீங்க, ஃபோட்டோஸுக்கு ஃபில்டர் இல்லாமல் போஸ்ட் கொடுக்க முடியாமல் சேமாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் ஃபில்டர் இன்டியூஸ்டு லோ செல்ஃப் எஸ்டீம் சிண்ட்ரோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் பர்சன் ஃபுல்லாக ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு வீடியோ போட்டுட்டு ஒரு நாள் வெளியே இன்டர்வியூக்கு வரும்போது அந்த ஃபேஸ் ஷேப் இல்லாமல் இருந்தாலே அந்த பர்சனோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போயிடுது. அதனால் அந்த பர்சனுக்கு மென்டல் ஹெல்த் அண்ட் தெரப்பி தேவைப்பட்டுச்சு. செக்ஷன் 2, டேட்டிங் ரிலேஷன்ஷிப்னால என்ன பிரச்சனை. ஃபில்டரில் பர்ஃபெக்ட் ஸ்கின், லிஃப்டட் ஜாவ்லின், பிங்க் லிப்ஸ், ரியாலிட்டியில் அதெல்லாம் இல்லாமல் போனோம்னா ரிஜெக்ஷனாக ஃபீல் பண்ணுறீங்க. ஃபில்டர் ஓவர் யூஸ் காதல், நெருக்கம், அட்ராக்ஷன் எல்லாத்தையுமே ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனாக மாறிடுது. நீங்கள் ஒரு ஃபேஸில் லவ் பண்ணீங்கன்னா அந்த ஃபேஸ் ஃபில்டரில் க்ரியேட் பண்ணுதுன்னா உண்மையாக நீங்கள் ஒரு ஹியூமனையே லவ் பண்ணலை, ஒரு ஃபேண்டேசியை தான் லவ் பண்ணீங்கன்னு அர்த்தம். செக்ஷன் 3, டெக்னிக்கல் ட்ராப் அல்காரிதமை உணருங்க. ஆப் லைக் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஸ்னாப்சாட் ஃபில்டர் போடுற முகங்கள், பியூட்டிஃபுல் ஃபேஸ் ரேஷியோ இருக்கிற ரீல்ஸுக்கு அல்காரிதம் ஹை ரீச் கொடுக்கும். டிக் ஃபேஸ் லெஸ் தென் ஃபில்டர் ஃபேஸ். ரீச் கொடுக்குற சிஸ்டம் ஃபில்டர் ஃபேஸுக்கு ரிவார்ட் தருது. அதனால் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சருக்கு ஃபில்டர் அடிமையாகிறது சூழ்நிலை. ஃபில்டர் போடலைன்னா வீடியோ வைரல் ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்ணும் ப்ரெஷர், அதுதான் அல்காரிதம் ஆங்ஸைட்டி. செக்ஷன் 4, ஃப்ரீ டிஸ்மோஃபியா என்கிற மான்ஸ்டர். ஃபில்டர் போட போட உங்கள் ஒரிஜினல் ஃபேஸை பார்த்தா நீங்கள் அவமானத்தோட பார்ப்பீங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஃபீலிங் டெவலப் ஆனால் உங்களுக்கு ஃபேஸ் டிஸ்மோஃபியா வர வாய்ப்பு அதிகம். இதுக்கு கான்சிக்வன்சிஸ் சோஷியல் ஆங்ஸைட்டி, செல்ஃப் ஹேட், மிரர் அவாய்டிங் சிண்ட்ரோம், டிப்ரெஷன். செக்ஷன் 5, எஸ்கேப் பிளான். எப்படி ரியல் ஃபேஸுக்கு திரும்பலாம். ஸ்டெப் 1, 1 வீக் ஃபில்டர் டீடாக்ஸ். போஸ்ட் எ ரீல் ஆர் ஸ்டோரி வித்தவுட் ஃபில்டர். ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோ போட்டிங்கன்னா லைக்ஸ் கம்மியாக வரும். நோ வரிஸ், கான்ஃபிடென்ஸ் ஸ்லோலி பில்ட் ஆகும். ஸ்டெப் 2, செலிப்ரேட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். ஆக்னே இருக்கா, டார்க் சர்க்கிள் இருக்கா, அதுதான் உங்கள் கேரக்டர். ஷோ பண்ணுங்க. பர்ஃபெக்டாக இல்லாதது தான் ரியல் பியூட்டி. ஸ்டெப் 3, ஸ்டார்ட் நோ ஃபில்டர் ட்ரெண்ட். தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியில் நோ ஃபில்டர் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். ரியல் ஃபேஸை ஸ்மைலிங் ஃபோட்டோ போட்டு கேப்ஷனில் திஸ் இஸ் மீ அப்படின்னு பதியலாம். ஸ்டெப் 4, தெரப்பி சப்போர்ட் குரூப். ஹெவி டிப்ரெஷன், கான்ஃபிடென்ஸ் இஷ்யூ இருக்கா, டிஎம் சம்படி, டாக் இட் அவுட், சீக் ஹெல்ப். மென்டல் ஹெல்த் இஸ் மோர் வேல்யூபிள் தென் 1 likes. ஃபில்டர் போடுறது தப்பு இல்லை, ஆனால் ஃபில்டரால் மட்டும்தான் நாம் அழகாக இருக்கோம் அப்படின்னு நம்மளே நம்ப ஆரம்பித்தோம்னா அதுதான் பிக்கெஸ்ட் டேஞ்சர். ரியல் ஃபேஸ் ரியல் கான்ஃபிடென்ஸ்னால வாழணும். நம்ம ஃபில்டர் இல்லாத வருஷனும் லவ்வபிள் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்பெஷலி உங்கள் ஃபில்டர் அடிக்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு.